இது இன்றைக்கு கூட்டப்பட்டிருக்கின்ற கூட்டம் நம்முடைய தமிழக முதல்வர் கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் இன்று தினமே திருவாரூரில் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார். வேட்புமனு தாக்கல் செய்து திருவாரூரில் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார். இந்த கூட்டம் நம்முடைய திருவொற்றியூர் தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் சுந்தரராஜன் அவர்களை அறிமுகம் செய்வது. நாளைக்கு தான் டிகேபி சட்டத்தில் நம்ம கூட்டணி கட்சி சார்பாக நடைபெறுகின்ற கூட்டணி தொகுதி சார்பாக நடைபெறுகின்ற டிகேபி சட்டத்தில் ஒரு 5:30 மணிக்கு அங்கே தொகுதி செயல்வர் கூட்டம் இருக்குது. அதிலே அறிமுகப்படுத்தினாங்க. இருந்தாலும் நம் கழக தோழர்கள் சில பேர் வருத்தத்தில் நம்மளுக்கு சூரியன் கிடைக்கல, அவருக்கு சீட்டு கிடைக்கல, இவருக்கு சீட்டு கிடைக்கல, அந்த வருத்தத்திலாம் இருக்கக்கூடாது. நம்ம ஆஃபீஸில் உட்காந்து பகுதி கழக அலுவலகத்தில் உட்காந்து ஒவ்வொரு மனசில் இருந்தால் விட்டு பேசி முடிச்சுட்டா நாளைக்கு டிகேபி சட்டத்தில் பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் நடைபெறுகிறது. அதாவது நம்முடைய கழக தலைவர் எப்பவுமே 10 ஆண்டு 12 ஆண்டு காலமாக இந்தியாவிலே எந்த கட்சியும் கிடையாது மாதிரி இந்த கூட்டணியை 12 ஆண்டு காலம் இந்த கூட்டணியை கட்டுக்கோப்பாக வைத்திருந்த ஒரு மாநிலம் எது என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை தவிர யாருமே கிடையாது. சரிங்களா? சும்மா ஒரு 30 சீட்டு பாண்டிச்சேரியில் பாருங்க என்ன நிலைமை தெரியுதுங்களா? பீகாரில் என்ன நிலைமை ஆச்சு? எந்த மாநிலத்தில் ஒத்துமை யாருமே வச்சில்லை. ஆனால் தொடர்ந்து இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி, பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் அத்தனை தேர்தல்களிலுமே கூட்டணியை நம்முடைய தமிழக முதல்வர் விட்டு கொடுத்து அவருக்கு என்ன வேணுமோ செய்தி கொடுத்து பார்க்குறவர் தான் நம்முடைய தமிழக முதல்வர். அந்த அடிப்படையில் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நம்முடைய தோழமை கட்சி நம்மளுக்கோசம் எவ்வளோ போராட்டங்களிலே ஒன்றிய அரசு மோடி அரசாங்கத்தை எதிர்த்து போராடிய போது, எதிர்கட்சியாக இருந்து போராடிய போது தோளோடு நின்றவர்கள் நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. தெரிஞ்சுங்களா? ஒன்றிய அரசு எதிர்த்து எத்தனையோ போராட்டங்கள், ரயில் மறியல் போராட்டம், சாலை மறியல் போராட்டம், எல்லா போராட்டத்திலும் அவங்க நம்மக்கிட்ட கலந்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் கூட்டணியில் ஒரு 5 சீட்டு கொடுத்துருக்காங்க. பெரிய கூட்டணி புதுசாக தேமுதிக வருகின்றது, அவங்களுக்கு 10 சீட்டு கொடுத்துருக்காங்க. அவர் கமல் சார் கூட வந்தார். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பிரச்சாரமே பண்ணுறேன், நிறைய கட்சி கூட கருணாசிலேருந்து எல்லாமே வந்திருக்காங்க. அதனால இந்த பெரிய கூட்டணியினால் அத்தனை கட்சியும் தோழமை கட்சிகளையும் அரவணைத்து அவர்களுக்கு கொடுத்து தான் போக முடியும். அதனால் நம்ம திருவொற்றியூர் ஏற்கனவே அவர் சவுந்தரராஜன் நின்று இருக்காரு, தாப்பாண்டியன் நின்று இருக்காருங்க. கம்யூனிஸ்ட் சார்பாக தாப்பாண்டியன் நாடாளுமன்ற உறுப்பினராக ஆயிருக்காரு. அவர் சவுந்தரராஜன் இன்னும் தோத்துருக்காரு. ஆமாம் நின்றுருக்காரு. ஏன்னா கம்யூனிஸ்ட் பிரிஞ்சு போய் டக்குன்னு போயிட்டார் அவர். ஆனால் இங்கே தொழிற்சங்கங்கள், பெரிய தொழிற்சங்கங்கள் இருக்குது. அவங்க பெரம்பூர் இல்லை வில்லிவாக்கம் கேட்கின்ற போது திருவொற்றியூர் எங்களுக்கு கொடுங்க, 5-6 இடம் கொடுத்துருந்தீங்கன்னா பரவாயில்ல, நீங்கள் 5 இடம் கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு ஒரு இடமாவது கொடுங்க, சென்னையில் வெற்றி பெற வைக்கிறோம் நாங்கள் சொன்னதுனால நம்முடைய மாண்புக்கு தமிழக முதல்வர் நல்ல மனதோடு திருவொற்றியூர் இருக்கின்ற கழக தோழர்கள் நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழரை வெற்றி பெற செய்வார்கள் என்ற எண்ணத்தோடு தான் இன்றைக்கு அந்த கூட்டணிக்கு இந்த திருவொற்றியூர் தொகுதியை விட்டு கொடுத்துருக்கார். சரிங்களா? நம்ம வெற்றி பெற செய்ய வேண்டும். நம்முடைய கொள்கை அதுதான். ஏன்னா நாளைக்கு இன்னைக்கு சொல்றார் அதிமுக வேட்பாளர் அவர் யாருன்னு நல்லா தெரியும். அவருக்கு திமுக மீனவர் சமுதாயத்தை ஒதுக்கிச்சான். அவருக்கு என்ன வந்தது? திமுக மீனவர் சமுதாயத்தை ஒதுக்கிறதுக்கு இல்ல அவருக்கு என்ன வந்ததுன்னு கேட்கிறேன். குப்பனுக்கு என்ன வந்தது? இன்னைக்கு மாநில உறுப்பினராக ரவிச்சந்திரன் ஒரு மீனவர் தான், மா சுப்பிரமணியம் ஒரு மீனவர் தான், நிறைய நம்ம பண்ணியிருக்கோம். வில்சன் எம்பி ஒரு மீனவர் தான். எல்லாமே கொடுத்துருக்கோம். மீனவர் சமுதாய மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தது நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள். இந்த தேர்தல் அறிக்கையோட கொடுத்துருக்காரு மீனவர் சமுதாயத்துக்கு கோலம். உடனே அவர் எல்லா ஊருக்கும் லெட்டர் கொடுக்குறாராம். 2 வாட்டி சட்டமன்ற உறுப்பினர் வந்தார். குப்பை எதுவாவது சேர்த்திருக்காரா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். 2006 2005 கேபிபி சாமி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருக்கிற போது 2008 கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வரோம். மாண்புக்கு தமிழக முதல்வர் துணை முதல்வராக இருந்த அண்ணன் தளபதி அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கிறப்போ ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து காங்கிரஸ் ஒன்றிய அரசாங்கம் நிதி கொடுக்குறாங்க 200 கோடி ரூபாயை. 102 கோடி திருவொற்றியூர் தொகுதிக்கும் மதுரை மாநகராட்சிக்கு 98 கோடி ரூபாயும் கொடுக்கிறார். யாரு? நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர். அந்த 102 கோடி ரூபாயில் தான் கூட்டு குடிநீர் திட்டம். அன்னைக்கு ஒரு நாளைக்கு விட்டு ஒரு நாள் தண்ணி வருது. அது நம்ம கொண்டு வந்த திட்டம். அது 102 கோடி ரூபாய். ஆனா
2 வாட்டி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த குப்பை எந்த வேலையுமே செய்யல. நம்ம 1 நாளைக்கு தண்ணி கொடுத்தல. 10 வருஷம் அதிமுக ஆட்சியில் அவன் டெய்லி தண்ணி கொடுத்துருமா இல்லையா? குடிக்கிற தண்ணியா டெய்லி தண்ணி கொடுத்துருமா இல்லையா? குடிக்கிற தண்ணியா எதுவுமே பண்ணல. 10 வருஷமா எந்த திட்டத்தையும் கொண்டு வரல. காலேஜ் நான் தான் கொண்டு வந்து நம்முடைய தமிழக முதல்வர் கழக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சியில நம்ம கலைஞர் கொண்டு வந்தார். சட்டமன்றத்தில் கேபிபி சாமி அவர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த அம்மா ஜெயலலிதா ஆர்கே நகருக்கு ஒரு கலைக்கல்லூரிக்கு அறிவிக்கிறாங்க, அம்மா கலைக்கல்லூரி அறிவிக்கிறாங்க. நம்ம சட்டமன்ற உறுப்பினர் தலைவர்கிட்ட கேட்கிறார், யாரு? கேபிபி சாமி. எங்கள் திருவொற்றியூர் தொகுதிக்கு ஒரு கலைக்கல்லூரி வேணும்னு சொல்றாரு. அப்போதான் நம்ம தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கின்ற போது அந்த திருவொற்றியூர் கலைக்கல்லூரிக்கு அலாட் பண்றாரு. உடனே குப்பை நான் தான் கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் துறைமுகம். அதே கேபிபி சாமி அவர்கள் தான் தலைவர் முதல்வர்கிட்ட கோரிக்கை வைத்து நெட்டுக்குப்பத்துக்கு ஒதுக்குனாங்க. அதுக்கப்புறம் திருவொற்றியூர் அந்த இடம் சரியாகல, அந்த திருவொற்றியூர் குப்பத்துக்கு ஒதுக்குனது நம்ம பிரிவில் தான். நம்ம பிரிவில் தான் நிதி ஒதுக்கினது. 38 கோடி ரூபாய் ஒதுக்குனாங்க. அவங்க ஆட்சியில் 48 கோடி ரூபாய் ஒதுக்குனது. கூட்டு குடிநீர் திட்டத்தை நம்ம தான் கொண்டு வந்தது. எல்லாமே நம்ம தான் எடுத்துட்டு வந்தது. திருவொற்றியூர் மாவேனா காலத்துல தான் பாதாள சேகர திட்டம் வந்தது. டிகேபி காலத்துல தான் குடிநீர் வந்தது. உப்பு தண்ணியா குடிச்சிட்டு இருந்தோம். உண்மை இல்லையா? உப்பு தண்ணி தான் வரும். ஆனா பஞ்சட்டி குடி தண்ணீரை கொண்டு வந்தது டிகேபி. ஒன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆறுமுக எம்எல்ஏ இருந்தாரு, என்ன செஞ்சிருக்காரு? குப்பை எம்எல்ஏ வந்து என்ன செஞ்சிருக்காரு? சிகாமணி எம்எல்ஏ இருந்தாரு, என்ன செஞ்சிருக்காரு? எதுவுமே அவங்க பண்ணல. ஆனா இருக்கிற திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்தது. திருவொற்றியூர்ல மெட்ரோ ட்ரெயின் யார் அலாட் பண்ணது? வாங்கிட்டு இருந்தது எடப்பாடி பழனிசாமியே குப்பம் புழுவுறான். இன்னும் எத்தனை நாள் தான் இந்த திருவொற்றியூர் ஏமாத்தின்னு இருப்பான்னு தெரியல. அவன் வயசான பேர்களாச்சும் மரியாதை நம்மளை ஏறினா மேடையில பயங்கரமா திட்டுவாங்க. புழுக்குள்ளே திட்டு. எடப்பாடி பழனிசாமி புழுவார். அது மாதிரி புழுவுறார் ஒரு வேட்பாளர். எதுதான் புழுவுறது? வாக்கிங் கிரவுண்டில் போயிட்டு நான் அதை கொண்டு வரேன், இதை கொண்டு வரேன். எதுவாதில் அவர் கல்வெட்டு பேர் பாருங்க. ஜெயகோபால் கருவடியா கேபிபி சாமி தான் கொண்டு வந்தார். ஆட்சி மாற்றி இவர் எத்துமே கல்வெட்டு வச்சுக்காரு பேரை. தங்கம் தென்னரசு பார்த்துட்டு ஜெயகோபால் கருவடியாவை நிதி ஒதுக்கி அவ்வளோ பெரிய ஸ்கூலு கட்டினாங்க. அப்பயே கான்ட்ராக்டுக்காரர் சொன்ன ஆர்வி இன்ஜினியர் விவேகானந்தன் இந்த மாவட்ட பிரதியா இருக்கிற நான் சொல்றேன், ஏங்க கல்வெட்டு வைங்க ஆட்சி தேர்தல் வரப்போகுதுங்கன்றேன். அந்த 30,000 யாரு கல்வெட்டு வைக்கிறதுனா? ஆட்சி மாறினோட இவன் எத்தனை வந்து வச்சுக்கிறான். சும்மா இவன் ஒரு 20 லட்ச ரூபா நிதி ஒதுக்கிட்டு. இது மாதிரி ஒவ்வொரு திட்டங்களையும் திருவொற்றியூர் கொண்டு வந்தது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தான். மெட்ரோ திட்டத்தையும் நிறைய பேர் போனாங்க. ஜிவிஆர், தொர்ராஜி, சுப்பிரமணி இவங்கெல்லாம் சாலை மறியல் பண்ணாங்க. அப்புறம் இதெல்லாம் இங்கிருந்து கிராஸ் ரோட்லேருந்து மனித சங்கிலி நடத்துறாங்க. சட்டமன்றம் நடக்க சொல்ல இதெல்லாம் பண்ண உடனே தான் கேபிபி சாமி அவரும் மானிய கோரிக்கை மீது கோரிக்கை வைக்கிறாரு. மெட்ரோ ட்ரெயின் வேணும் எங்களுக்கு, மின்கோராறுல அதுக்கும் நிதி ஒதுக்கீடு, சாயில் டெஸ்டுக்கு பணம் ஒதுக்குறதும் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் தான் முதலமைச்சராக இருக்கிறார். எல்லா திட்டத்தையும் நம்ம தான் கொண்டு வந்திருக்கிறோம். நீங்க பாருங்க, திருவொற்றியூர்ல கலைக்கல்லூரி கொண்டு வந்தோன்னு சொல்லுவாங்க. எங்கடா கொண்டு வந்தோன்னு கேட்டா மாநகராட்சி பூந்தோட்ட பள்ளியில தொடங்கி வச்சுட்டு போயிட்டான் அதிமுக ஆட்சியில. எத்தனை வருஷமா அந்த பிள்ளைங்க கட்ட 8 வருஷம் 9 வருஷம் கஷ்டப்பட்டு இருந்ததுங்க. இன்னைக்கு நம்முடைய சட்டமன்ற கேபிபி சாமி மூலமா முதல்வர்கிட்ட சொல்லி இன்னைக்கு கல்வி நிதி பண்ணல. இன்னைக்கு பாருங்க எவ்வளவு பெரிய காலேஜ், 800 பிள்ளைங்க படிக்கிறீங்க, 2 ஷிஃப்ட். இன்னைக்கு காலேஜ் எவ்வளவு அருமையா கட்டியிருக்கிறோம். பக்கத்திலே ஐடிஐ, பாலிடெக்னிக் அங்கேயே வரப்போகுது. அங்கேயே கோர்ட்டு அங்கேயே வருது, ரீஸ் ஆபீஸும் வருது, தாசில்தார் ஆபீஸும் வரப்போகுது. இவ்வளோ வேலையை நம்ம பண்ணியிருக்கிறோம். எவ்வளோ வேலைங்க திருவொற்றியூர்ல அருமையா பண்ணியிருக்கிறோம். எதுவுமே 10 வருஷம் பண்ணாத குப்பை ஜெயிச்சுருவார். அவர் எப்படி ஜெயிச்சுருவாரு? ஐயா திமுகலாம் உதயசூரியன் இல்லை, தெம்பாயிட்டார அறிவிச்சோன்னு அதெல்லாம் வேலை நிறைய பப்பு வேலை இருக்குனாக்கா குப்பனுக்கு சொல்றேன். அதெல்லாம் அந்த காலம் கிடையாது. இந்த காலம் வந்தது 2 நாள் இருப்பாங்க, கூட்டணியில் கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு கடையில் வருத்தத்தில் இருப்பாங்க கட்சிக்காரன். போன வாட்டி கூட தான் நான் சங்கர் எல்லாருமே கேட்டோம், சங்கர் கொடுத்துறாங்க. ஒரு நாள் வருத்தம், மறுநாளே போய் டிகே சட்டத்தில் கூட்டம் போட்டு அறிவிச்சுனா போட்டு வேலை செஞ்சோம். சங்கர் 2 நாள் வருத்தத்துல வந்துட்டாரு களத்துக்கு, சட்டமன்ற உறுப்பினர் வந்துட்டாரு, நாங்களும் வந்துட்டோம், அந்த கவிஞர் வந்துட்டாரு, எல்லாம் வட்ட சேர வந்துட்டாங்க. அப்போ எப்படி குப்பை ஜெயிப்பாங்கள? என்ன இந்த சிம்பிள் எடுத்து போயிட்டு மக்கள் மத்தியில் போய் சேர்க்கணும். அதுக்கு தான் இந்த கூட்டம். நம்ம சொன்ன மாதிரி ஊரணியில் தமிழ்நாடு போயிட்டோம், தெரியுங்களா? தமிழ்நாடு தலை குனியாதுன்னு கூட்டம் போட்டோம். வெள்ளும் தமிழ் பெண்களும் போயிட்டோம்.
ஆனா இப்போ வந்து என்னன்னா நாளிலிருந்தே நம்ம வீடு வீடாக சென்று வெல்லும் தமிழ் பெண்கள் இருக்கிற அந்த டீமை வச்சுக்கிட்டு வீடு வீடா போயிட்டு நம்ம வேட்பாளர் யார், நம்முடைய சின்னம் சுத்தி அறுவாள் நட்சத்திரம், இதை போய் சொல்லணும். இருக்கிறது 18 நாள் 20 நாள் தான் பிரச்சாரம். தெரிஞ்சுங்களா? இவரு பார்த்துப்பாரு, அவரு பார்த்துப்பாரு, வட்ட செயலர் பார்த்துப்பாருலாம் அதெல்லாம் கிடையாது. PL2 PLC அந்த இப்போ வந்து ஒரு பூத்துக்கு வந்து 10 இளைஞரணி கேட்டிருக்காங்க, ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. வட்ட செயலருக்கு போக சொல்ல அந்த ஃபார்ம் வாங்கிட்டு போயிடுங்க. 10 பேர் போட்டுக்கிடுமா சொல்லாம்பா பகுதி அமைப்பாளர் அவினாஷ் அந்த ஃபார்ம் இருக்கு, அது 10 பேர் பாருங்க, எல்லாமே 10 பேர் இளைஞரணி போடணும், மாணவர் அணி போட்டுக்கிறோம். ஒரு பூத்துக்கு ஒரு 40 பேர் நம்ம போட்டு வச்சிருக்கோம் கலைப்பணி ஆட்டுறதுக்கு. எத்தனை பேர்? 40 பேர் ஒரு பூத்துல நம்ம வேலை செய்யலாம். அதிமுக வர பூத்துல சில பேர் PL2 கூட இல்ல. நிலைமையே அந்த அதிமுக திருவூற்றில் இருக்குது. பாதி வட்ட செயலாளர் குப்பனை ஏத்துக்க மாட்டேன்றான். பாதி வட்ட செயலாளர் அதிமுக வட்ட செயலாளர் குப்பனை ஏத்துக்க மாட்டேன்றான். இந்த பிராடுக்கா மறுபடியும் சீட்டு குத்துறான்னு அவனே சொல்றான். அவன் ஒரு பிராடு, அவன் புள்ள ஒரு பிராடு, பிராடுக்கு போய் சீட்டு குத்துக்கிறாங்க, வருத்தப்படுறானுங்க. தொடர்ந்து இவனுக்கே குத்துனுக்கிறானுங்க. என்னையா இது எங்க கட்சியில அசிங்கமா இது, ரொம்ப வருத்தத்துக்கிறானுங்க. அதனால தயவு செய்து நம்ம மீனவ சமுதாயத்தில் இருக்கின்ற நம்ம சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கரம் நாளிலிருந்து வந்துருவாரு. நம்ம இருக்கிற அந்த கடலோர பகுதியில் இருக்கின்ற தம்பி மீனவர் அணிலாம் மீனவர் சமுதாயத்தை சமைச்சு நம்ம நிறைய ஸ்கீம்களை அறிவிச்சிருக்காரு. நீங்க தேர்தல் அறிக்கல நீங்க பாருங்க 8000 ரூபாய் அறிவிச்சிருக்காரு. நீ எந்த பொருள் வேணாலும் வாங்கிக்கலாம். பொருள் பழைய பொருளை ஊத்துட்டு எந்த பொருள் உடனே அவன் 10,000 வாங்குறான். அதை படி அதெல்லாம் நடக்குமா? இது அது 8000 வந்து 12,000 இருக்காங்க, அந்த 6000 வந்து 8000 இருக்காங்க, 8000 வந்து 12,000 இருக்காங்க. நிறைய ஸ்கீமுங்களை ஒதுக்கி இருக்காங்க. நிறைய காலத்தில் அதெல்லாம் அதிகப்படுத்திருக்காரு. அதே மாதிரி மகளிருக்கு வந்து 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்குறோம். 2000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை, காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்துறாங்க. இது பாதி தான் தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காங்க. இன்னும் போக நிறைய ஸ்கீமுங்க வரும். அதனால நம்ம கிட்டத்தட்ட 82,000 ரேஷன் கார்டு இருக்கு திருவொற்றியூர்ல. 46,000 பேர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வாங்கியிருக்காங்க. எல்லாம் புரியுதா? நாம 46,000 பேர் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகள் 2,500 பேர் வாங்குறாங்க. மாற்றுத்திறனாளிகள் 2,500 பேர் வாங்குறாங்க. முதியோர் பென்ஷன், விதவை பென்ஷன் 3,500 பேர் வாங்குறாங்க. எல்லாம் கணக்கு எடுத்து வச்சிருக்கோம். அதே மாதிரி காலேஜுக்கு போற பிள்ளைங்க கிட்டத்தட்ட 4,500 பேர் திருவொற்றியூர் தொகுதியிலே வாங்குறாங்க 1000 ரூபாய். கிட்டத்தட்ட அரசாங்கத்தினுடைய சலுகைகளை இதை வாங்குறது கிட்டத்தட்ட 60,000 பேர் இருக்காங்க திருவொற்றியூர்ல. 60,000 பேர் திருவொற்றியூர் இருக்காங்க. அதுக்கப்புறம் விடியல் பயணம், நிறைய ஸ்கீம். ஒரு குடும்பம் கூட நம்ம ஆட்சியில நம்ம சலுகைகளை பெறாத குடும்பம் இல்லை. அப்ப எவ்வளவு நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு வாக்களிப்பு நினைப்பாங்க, நினைக்க மாட்டாங்களா? அது எப்படி இவர் ஜெயிச்சிருவாரு தெரியுதுங்களா? அதனால நம்மளும் நம்ம கூட்டணி நம்மளுக்கு உதயசூரியன் கொடுக்கல, அது கொடுக்கல, இது கொடுக்கல, அதெல்லாம் கேட்டவங்க நாங்களே வருத்தப்படல. நம்மளுக்கு தேவை முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் மீண்டும் வரணும். தெரியுதா? இப்ப சூழ்நிலை ஒன்றிய அரசாங்கம் பிஜேபி என்னென்னமோ பண்ணி பார்க்கறான். எப்படியாவது திமுகவை வரவிடக்கூடாது தமிழ்நாட்டில். அதனாலதான் ஜோசப் விஜயன்றவனை தனியார் ரூட்டு விடுறான். தெரியுதா? அந்த பக்கம் சசிகலா, இந்த பக்கம் எடப்பாடி. எப்படியாவது ஓட்டுகளை பிரிச்சு நம்ம தோக்கடிச்சுட்டு இவனு 3 பேரும் ஆட்சியில வந்து கூட்டு எடுத்து குடிக்கலான்ற முடிவுக்கு வருகிறாங்க. அதனால கூட்டணியும் ஜெயிச்சாதான் நம்ம ஆட்சி பிடிக்க முடியும். 200 தொகுதின்றாருன்னா 200னா கூட்டணி சேர்த்துதான் 200. தெரியுதுங்களா? அதனால நம்ம சுந்தரராஜ் அண்ணனை பொறுத்த வரைக்கும் பிரிச்சுருவான். IOCL மணல் இருந்த கம்பெனியில பணியாற்றியவர். இங்கதான் சேக்காடல் தான் இருந்தவர், வளர்ந்தவர், எல்லாமே இங்கதான் இருந்தவர். இங்க தற்காலமே பெரம்பூருக்கு போனார். அவர் அந்த தொழிற்சங்கத்துல ஒரு 8 பேர் வேலை விட்டு எடுத்துட்டாங்க சொல்லிட்டு கிட்டத்தட்ட 20-30 நாளா அந்த கம்பெனி ஆண்டே இருந்து உட்கார்ந்து போராடியவர் அவர் சுந்தரராஜன். அவரையும் வேலையை விட்டு எடுத்துட்டாங்க. பெரிய தொழிற்சாலைகளை நல்ல போராட்ட குணம் உள்ளவர், நல்ல நேர்மையான ஆளு. குப்பன் மாதிரிலாம் பிராடு கிடையாது. நான் ஓப்பனா சொல்றேன். குப்பனை மாதிரி மிரட்டுறது. இந்த கோரமண்டல் கம்பெனியில அவன் ஆட்சியில தான் அவன் MLA இருக்கு சொல்லி தான் பைப் லைனே போட்டது. கோரமண்டல் கம்பெனிக்கு அமௌண்ட் வாங்கிக்கிறேன். இப்ப அவன் உத்தம மாதிரி சொல்றான், திமுக பைப்பு போட்டு போயிட்டான்.
திமுக ஆரம்பிச்சது ஊர்லேயே பாதி பேர் பேசுகிறாங்க. திருவூட்டூர் குப்பத்தில் அந்த ஊருக்குள்ளேயே ஒருத்தனை புஷி கொடுத்துட்டான். பிரியாணி ஏதோ சிக்கன் பக்கோடா கேட்டான்னு சொல்லிட்டு அந்த ஊருக்குள்ளேயே புஷி கொடுத்துட்டான். இது மாதிரிலாம் வந்து ப்ராடு குப்பை. அதனால இதையெல்லாம் நம்ம மக்கள்கிட்ட போய் நம்ம அரசாங்கத்தினுடைய சாதனைகளை, நம்முடைய தமிழக முதல்வருடைய சாதனை, திருவூட்டூர் என்னென்ன பண்ணியிருக்கோம், எவ்வளோ வேலைக்கு நடந்திருக்க, நீ 800 அன்னை ஜீவிகா நகரில் போய் அந்த போட்டிங்க கொண்டு வந்திருக்கோம், எவ்வளோ ஜனங்க தெரியுமா வருது. திருவூட்டூர் மார்க்கெட்டு 35 வருஷம் பிரச்சனை. திருவூட்டூர் மார்க்கெட்டு நீங்கள் திருவூட்டூர் மார்க்கெட்டு கட்டியிருக்கிறோம். அதே மாதிரி சத்தியமூர்த்தி நகரில் தண்ணியே அவ்வளோ மழை பெஞ்சா பயங்கரமாக மழை பெய்யும். நீங்கள் தண்ணியே நிற்கிற இந்த பக்கம் காரிகள் நகர், ராஜாஜி நகர், வெற்றி விநாயகர் நகர் எந்த பகுதியிலும் இல்லை. 800 பாருங்க காந்தி மார்க்கெட்டு கட்டிட்டு இருக்காங்க. அங்கே சமுதாயம் கூட வருது, ஹாஸ்பிட்டல் வருது, நிறைய ஸ்கீமுங்களை திமுக ஆட்சியில் தான் கொண்டு வந்திருக்கோம். இதை சொன்னாலுமே போதுங்க. இது சொல்லிட்டு இப்போ வந்து பாருங்க, இப்போ சொன்ன பாருங்க 1 ஒரு நாளைக்கு தண்ணின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 10 இடத்துல 35 லட்சம் லிட்டர் சம்பு கட்டுறோம். எங்க நம்ம கிட்ட வந்து 2008 அந்த ஸ்கீமு கொண்டு வர சொல்ல 6 இடத்துல ஹை லெவல் டேங்க் கட்டணும். அங்க சாத்தாங்காடு ஜோனல் கிட்ட நகராட்சியில் எல்லையம்மன் கோயில், அதுக்கப்புறம் நெய்தல் நகர், அப்புறம் லைலண்ட் குவார்டர்ஸ், அதுக்கப்புறம் அன்னை சிவகாமி நகர். அந்த 6வது வட்டத்தில் தான் ஒரு அந்த பால் கோலன்றதில் தான் கேஸ் போட்டு நிறுத்திட்டாங்க. ஹை லெவல் டேங்க் கட்ட முடியல. நம்ம ஆட்சியில் தான் கட்டினோம். ஆனால் 10 வருஷமா இவனுக்கு எதுவுமே பண்ணல. 10 வருஷமா இன்னும் எக்ஸ்ட்ரா ஹை லெவல் டேங்க் கட்டி சம்பு கட்டியிருந்தா நம்மளுக்கு தண்ணி வந்திருக்கும். இப்போ நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர்கிட்ட சொல்லி, நேரண்ணகிட்ட சொல்லி, சின்னவர்கிட்ட சொல்லி, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நானும் லெட்டர் கொடுத்து இன்னைக்கு 10 இடத்துல சம்பு கட்டுறாங்க. இன்னைக்கு ஏன்னா தண்ணி அங்கேருந்து கொடுக்குறாங்க. 15 எம்எல் 20 எம்எல் தண்ணி கொடுக்குறாங்க. சேமிக்க வைக்கிறது நம்ம ஹை லெவல் டேங்க் இல்லை. அதனால சாத்தாங்காடு கேபிள் டி ராஜா வார்டில் ஒரு சம்பு கட்டுறாங்க. நம்ம ஜோனலில் 11வது வார்டில் ஒரு சம்பு கட்டுறாங்க. திருவொட்டூர் தேரடியில் இருக்கிற ஒரு சம்பு கட்டுறாங்க. நெய்தல் நகரில் சம்பு கட்டுறாங்க. எர்ணாவூர் இது போல இடத்துல சம்பு 35 லட்சம் லிட்டர் தண்ணி சம்பு கட்டியா சேமிச்சு வச்சு டெய்லி கொடுக்குற மாதிரி பண்றாங்க. அந்த வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் தேர்தல் முடிஞ்சதுன்னா அந்த வேலைகள்லாம் அப்படியே நிற்குது. மறுபடியும் நம்ம தான் ஆட்சிக்கு வர போகிறோம். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சுந்தராஜன் தான் வருவார். அரசுல மறுபடியும் நம்ம அதை ஓப்பன் பண்ண போகிறோம். அதனால மக்கள் சேவையில் செய்கிறது திமுக காரங்களை தவிர வேற யாருமே கிடையாது. தெரியுதுங்களா? அதனால நீ அவரால் இவரால விட்டுருங்க. இப்போ ஒரே ஆள் கழக தலைவர் அண்ணன் தளபதி ஆள், சின்ன ஒரு ஆளாக தான் நம்மளுக்கு எல்லாம் இருக்கிற கொள்கையெல்லாம் வந்து எப்படியாவது நம்ம சுந்தராஜன் அவரை ஜெயிக்க வைக்கணும். நம்ம இல்லைன்னா மானமரை இதெல்லாம் போயிடும். நீங்கள் சும்மா கேர்லெஸ் எல்லாம் இருக்காதீங்க. தலைவர் ஒவ்வொரு ஆளையும் வாட்ச் பண்ணுறாரு. தெரியுதுங்களா? யார் யார் PL2லேருந்து கீழே அடிமட்டன்லேருந்து மேல்மட்ட நிர்வாகத்தில் வரைக்கும் நம்முடைய முதலமைச்சர் கண்காணிக்கிறார். இதில் யாரும் நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. கூட்டணி கொடுத்துட்டாங்க, நான் ஏன் வேலை செய்யணும், அதெல்லாம் கிடையாது. நம்முடைய வேட்பாளர் நம்ம யார், நம்முடைய தமிழக முதல்வர் கழக தலைவர் கையை நீட்டிருக்கார சுந்தரராஜன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளர். அவரை ஜெயிக்க வரத்துக்கிறதுக்கு நம்ம அரும்பாடு பண்ணோம். எல்லாம் நாளைக்கு வந்து டிகேபி சட்டத்தில் PL2 PLC எல்லாருமே வந்து அந்த கூட்டத்துக்கு அணியின் வட்ட நிர்வாகிகள், PLC வட்ட நிர்வாகிகள், அணியினுடைய நிர்வாகிகள், மாவட்ட பிரதிங்க எல்லாருமே வந்து அந்த கூட்டத்துக்கு வந்து முடிச்சிட்டோன்னா நாளன்னைக்கே வேலைகளை ஸ்டார்ட் பண்ண வார்டு வாய்ஸாக அந்தந்த வார்டு வாய்ஸாக வந்து பூத்து கூட்டம் போகிறதுக்கு, வார்டு கூட்டம் போகிறதுக்கு வட்ட செயலாளர்கள் இப்போ லிஸ்ட்டு கொடுத்துருக்கு. எந்தெந்த இடத்துல மாறி